புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 11. இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் 47 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: ஐயோ, உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள். ஆனால் அவர்களை கொலை செய்பவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள். நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது: நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கு தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை, உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ, திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள். நீங்களும் நுழையவில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் அன்பு நெஞ்சங்களே, பொது காலத்தினுடைய 28வது வாரம் வியாழக்கிழமை. இன்றைய நாள் நற்செய்தியின் வழியாக சிந்தனை துளிகளை தர, அதை வாழ்வாக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையான உறவை பலப்படுத்துவது அவன் கடவுளிடம் கொண்டிருக்கும் நம்பிக்கையாலே தான். ஒருவன் எவ்வாறு ஆழமான நம்பிக்கையே அவருடைய வாழ்வில் வரும் பல இடர்களுக்கு தீர்வளிப்பதாக, பல கேள்விகளுக்கு விடை கொடுப்பதாக அமையும். ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நம்பிக்கையே இயேசுவுக்கும் திருச்சட்ட அறிஞர்களின் பல கேள்விகளுக்கு விடையளிப்பதாக அமைந்தது. நாம் கொண்டிருக்கும் இறை நம்பிக்கை தளர தளர நமக்கும் கடவுளுக்குமான தூரம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் பாவங்கள் அதிகரிக்கின்றன. பாவத்திற்காய் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெறும் நாம் திரும்பவும் அதே பாவம் செய்தல் என்பது முன்னோர் கொண்ட இறைவாக்கினருக்கு நினைவு சின்னம் எழுப்பும் மறைநூல் அறிஞரை போன்றதாகும். இங்கு யாரும் புதிய பாவங்கள் செய்வதில்லை. ஆனால் ஏற்கனவே செய்த பாவத்தின் தொடர்ச்சியைத்தான்
பெரிதாக செய்து கடவுளின் அன்பை உதறித்தள்ள இவர்கள் முயலுகின்ற ஒரு பாடத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆமன் அன்பு நெஞ்சங்களே, கடவுளை நம்ப அவர்களும் மனிதர்களாகிய நாமும் மறுத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வாழ்வின் புதிதான நாள். இதில் ஏன் நாம் வாழ்வின் பழைய தவறையே தொடர்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கையோடு அதை மாற்ற முயலுவோம். கடவுளினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ வளர இந்த நாளில் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.